அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு முக்கியமான கிரக பயிற்சியை பத்தி தான். நம்மள பல பேர் வாழ்க்கையில எவ்வளவுதான் உழைச்சாலும், என்னடா இது நமக்கு மட்டும் ஏன் எப்பவுமே கஷ்டம், எப்பதான் நம்ம கஷ்டம் மாறப்போதோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டு இருந்திருப்போம். ஆனா ஜோதிட சாஸ்திரப்படி அந்த கஷ்ட காலம் முடிய போற நேரம் வந்தாச்சுங்க. நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம், ஆடம்பரம், வசதி, அப்புறம் பண வரவுக்கு காரணமான சுக்கிர பகவான் தன்னோட இடத்தை மாத்த போறாரு. ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த இடத்துல ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் நீடிச்சிருக்க போறாரு. இந்த ஒரு மாத காலம் அப்படிங்கிறது 4 முக்கிய ராசிக்காரங்களோட வாழ்க்கையில பிரம்மாண்டமான ராஜயோகத்தையும் பணமழையும் கொண்டு வர போகுதுங்க. அந்த நாள் அதிர்ஷ்ட ராசிகள் யார் யாரு, அவங்களோட நற்பண்புகள் என்ன, இந்த சுக்கிர மாற்றத்தால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். முதலாவதாக நம்ம பார்க்க போற ராசி மண்டலத்தோட முதல் ராசியான மேஷ ராசி. மேஷ ராசிக்காரங்கனாலே ஒரு தனி கம்பீரம் தான். இவங்க பிறப்பாலேயே சிறந்த தலைவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா முன்னாடி நின்று நடத்துவாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய நற்பண்பு என்ன அப்படின்னா, இவங்களோட சுறுசுறுப்பும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் தான். தோல்வியை கண்டு இவங்க எப்பவுமே சோர்ந்து போக மாட்டாங்க. ஒரு முறை விழுந்தா அடுத்த முறை அதோட வேகமா எந்திரிச்சு நிற்பாங்க. நேர்மையானவங்க, மனசுல பட்டதை அப்படியே வெளிப்படையா பேசிடுவாங்க. இவங்க கிட்ட கள்ளக்கபடம், வஞ்சம் அப்படிங்கிறது இருக்காதுங்க. நண்பர்களுக்காக எதையுமே செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க. இந்த சுக்கிர பயிற்சி மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றமாக அமைய போகுதுங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பண விஷயத்துல பயங்கரமான குழப்பத்துல இருந்திருக்கும். கைக்கு பணம் வரும், ஆனா வந்த வேகத்துல எப்படி செலவாச்சுனே தெரியாம காணாம போயிருக்கும். சேமிக்கவே முடியலையே அப்படின்னு புலம்புன காலம் மாறி இனிமே உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு நிலையான தன்மை கிடைக்க போகுதுங்க. நீங்க இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத புது வழிகள்ல இருந்து உங்களுக்கு நல்ல பண வரவு வரப்போகுது. பகுதி நேர வேலை மூலமாகவோ இல்ல இணைய வழி தொழில் மூலமாகவோ கூடுதல் வருமானம் வர ஆரம்பிக்குங்க. சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு தேங்கி கிடந்த பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் உங்களை தேடி வரும். கூட்டு வியாபாரத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. பண பற்றாக்குறையினால குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் இப்போ சரியாகிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் உண்டாகும். சுக்கிரனோட அருளால வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போற புதனின் ஆதிக்கம் பெற்ற மிதன ராசி. மிதன ராசிக்காரங்கனாலே புத்திசாலித்தனம், சாதுரியமான பேச்சும் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட பேச்சு திறமை தான். எந்த ஒரு மனிதரையும் தன்னோட பேச்சால ஈஸியா கவர்ந்துருவாங்க. ரொம்ப கலகலப்பானவங்க. இவங்க இருக்கக்கூடிய இடமே எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும். எதையுமே சீக்கிரமா கத்துக்குவாங்க. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தங்களை ஈஸியா மாத்திக்க கூடிய பக்குவம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஒரே நேரத்துல பல வேலைகளை துல்லியமா செய்யறதுல இவங்க தான் சிறந்தவங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய உயரத்தை ரொம்பவே தாராளமா கொடுக்க போகுதுங்க. இது வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பயங்கரமான வேலை பளு, அலுவலக அரசியல் அல்லது மேலதிகாரிகளோட தொல்லைனால நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. சிலருக்கு வேலையே போயிருமோ அப்படிங்கிற பயம் கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த கவலைகள் எல்லாம் அடியோட மறைய போகுதுங்க. வெளிநாடு போய் வேலை செய்யணும், இல்லைன்னா அங்க தொழில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ விசா மற்றும் அனுமதி கடிதங்கள் ரொம்ப சுலபமாவே கிடைக்கும். வெளிநாடு நிறுவனங்கள்ல இருந்து நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க அலுவலகத்துல பார்க்கக்கூடிய வேலைக்கு ஏற்ற சரியான அங்கீகாரம் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்குங்க. உங்களோட திறமையை எல்லோரும் பாராட்டுவாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கைக்கு வந்து சேரும். ரொம்ப நாளா நல்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்ட இளைஞர்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல சம்பளத்துல புது வேலை கிடைக்கும். அடுத்ததாக இந்த வரிசையில மூன்றாவதா நம்ம பார்க்க போறது இந்த சுக்கிர பகவானையே அதிபதியா கொண்ட துலாம் ராசி. துலா ராசிக்காரங்கனால நியாயம், தர்மம், நேர்மைக்கு பெயர் போனவங்க. தராசு போல எதையுமே சமமா நடுநிலையா நின்று யோசிப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெரிய நற்பண்பு என்ன அப்படின்னா, இவங்களோட அமைதியான குணமும் அன்பான அணுகுமுறையும் தான். சண்டை சச்சரவுகளை விரும்ப மாட்டாங்க. எல்லாத்தையுமே சுமூகமா பேசி தீர்க்கிறதுக்காக நினைப்பாங்க.
கலைநயம் மிக்கவங்க, அழகான விஷயங்களை ரசிப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் இவங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்குங்க. தன்னோட சொந்த ராசிநாதனான சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடிய ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு காலம்தான் எனக்கு சோதனை நடக்கும் அப்படின்னு நீங்க நொந்து போயிருந்த காலம் இப்போ முடியுதுங்க. இது வரைக்கும் நீங்க சந்திச்ச தடைகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் எல்லாம் இப்போ காத்துல கரைஞ்ச மாதிரி போயிடும். உங்களை ரொம்ப நாளா தூங்க விடாம பண்ணிட்டு இருந்த கடன் சுமைகள், பாக்கிகள் எல்லாமே அடைக்கிறதுக்கான ஒரு பெரிய வழி பிறக்குங்க. திடீர் பணவரவு மூலமா பழைய கடன்களை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. நீண்ட நாளா இருபையா இருந்த நீதிமன்ற வழக்குகள், சொத்து தகராறுகள் உங்களுக்கு சாதகமா முடியும். புதிய வண்டி, வாகனம் அல்லது வீடு வாங்கிறதுக்கான யோகம் இந்த காலகட்டங்களில் கைகூடி வரும். மனசுல இருந்த தேவையில்லாத பயம், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மாறி ஒரு புதுவிதமான நேர்மறை ஆற்றலும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு பிறக்குங்க. இந்த வரிசையில கடைசியா நம்ம பார்க்க போறது குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்கனால எப்பவுமே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சிரிச்ச முகத்தோட கடந்து போவாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் இவங்களோட நேர்மறை சிந்தனை மற்றும் விடாமுயற்சியும் தான். ரொம்ப சுதந்திரமா இருக்க விரும்புவாங்க, யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க, அறிவுத்திறன் அதிகம் கொண்டவங்க, ஆன்மீகத்துல நல்ல ஈடுபாடு இருக்கும், ரொம்ப நேர்மையானவங்க, பொய் சொல்றவங்கள இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் இப்போ பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வராரு. இதனால இவங்களுக்கு ராஜயோக பலன்கள் அப்படியே அச்சசலா நடக்க போகுதுங்க. பூர்வீக சொத்துக்கள், தாத்தா அப்பா வழியில வர வேண்டிய சொத்துக்கள்ல இருந்து வில்லங்கங்கள், சண்டைகள் எல்லாம் சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும். அந்த சொத்துக்கள் மூலமா பெரிய தொகையோ அல்லது வருமானமோ உங்களை வந்து சேருங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட மதிப்பு சரசரன்னு உயரும். உங்களோட விசுவாசத்திற்கு ஏற்ற மாதிரி பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல ஊதிய உயர்வும் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பயங்கரமா வேலை செய்யும். நீங்க தொடுற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் மூலமா மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்பாவோட உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். தந்தை வழியில இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் ஆதரவும் தாராளமாக கிடைக்கும். நண்பர்களே, மேஷம், மிதுனம், துலாம், தனுசு ஆகிய இந்த 4 ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 4 இருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையிலான காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான நேரம். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக திட்டமிடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.